சேவை செய்ய நாகரிக கம்பளங்கள் வந்தோம் ஐயா. ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கம்பளங்கள் வந்தோம் ஐயா. முத்துப்பட்டி கம்பளங்கள் வந்தோம் ஐயா. முள்ளுப்பட்டி கம்பளங்கள் வந்தோம் ஐயா. குறிஞ்சி கட்டி கம்பளங்கள் வந்தீரையா. ஆத்தூர் கம்பளங்கள் வந்தோம் ஐயா. அழகாபுரி கம்பளங்கள் வந்தோம் ஐயா. சேவை செய்ய நாகரிக கம்பளங்கள் வந்தோம் ஐயா. இவருங்க மேடையில் கம்பளம் பட்டாளம் அனைத்து நடிப்பிற்கும் மிக சிறப்பாக மதுரை நாடக நடிகர் சங்கத்திலேயே ரொம்ப நாள் இந்த போதவருன்னே ரொம்ப நாள் நடிச்சுட்டு இருக்காரு. கட்டபொம்மன் நாடகத்துக்குனே பிறந்தவர். அவர்களுக்கு சின்னக்கரை மிசி கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவிக்கிறோம். இவரங்க மேடையில் ஆறுமணி இசையரசு மணிமாறன் அவர்களுக்கு மஞ்சக்கொலை கிராமத்தை சேர்ந்த சடையாண்டி அவர்கள் ரூபாய் 50 அன்பளித்துள்ளார்கள். அன்பளிப்பளித்த அன்பு அண்ணன் சடையாண்டி அண்ணன் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கெல்லாம் பொன்னாடி போட்டி கௌரவப்படுத்திய சின்ன அக்கிரமேசி கிராமத்தினருக்கும் மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் உயர்திரு காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் இந்நாடகத்தின் அமைப்பாளமான அருமை உள்ளங்கள் அனைவர்களுக்கும் மற்றும் இங்கே சிறந்த முறையில் யூடியூப் சேனல் எடுத்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் கலைமூர்த்தி அண்ணன் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் மற்றும் எனது குருவாகிய அண்ணன் எம்எஸ்பி கலைமணி சார்பாகவும் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன செய்யணும் அப்பதான் பாடுறா இத வேஷ்டியா கட்டிக்கிடுவேன். இந்த ஆமா கஷ்டிப்ப கோமன் கட்டி கொடுத்துக்கிடுவேன். உன்னால முடியுமா? ஆயிரம் பணம் 100 பரிமாறம் 64 படை வீரர்களும் இல்லையா? என்ன சொல்லப்பட்ட ஒரு கோபுர 1000 சம்பளம் 100 பணியாரமா? 1000 சம்பளம் 100 பரிவாரம். பரிவாரம் அட்டதானே சொல்றேன். அப்படி சொல்லு. பரிவாரம் அட்டதானே சொல்றேன். அது சொல்றீங்க ரைட்டு. ஆமா பரிவாரம்னா என்னப்பா சொல்லு சொல்லு. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமா? எல்லாரும் சொல்றாங்க நானும் சொல்றேன். பேப்பர நீதானே வந்து சொன்ன. ஆமா அப்ப சொல்லியா விவரத்தை சொல்லியா? 1000 சம்பளம் 100 பரிவாரம். பரின்னா என்ன வாரம்னா என்ன? பரி என்றால் குதிரை. 100 குதிரை படை வீரர்கள். குருதை குதிரை கு கு ரு ரு ரை ரை கூரை. நீ கூவரை. குதிரை படை வீரர்கள் அப்படி சொல்லு. அட்டதானே சொல்றேன். அந்த நொடிச்சாச்சி மண் தம்பதி கம்பளம் சின்னவாறு கொல்லவாறு வேக்கலவாறு தோக்கலவாறு கம்பளியவாறு காப்பியவாறு வீர கவுண்டவாறு தொட்டியவாறு பாலவாறு. ரெண்டு கவட்டவாறு. நம்மளுக்கு 2 வில்லுவாரு கவட்டவாரு கவட்டவாறு. உனக்கு என்ன வருது? தொங்குடிவாரு தொங்குடிவாரு. அவர் தொங்காதவாரு. தொங்காதவாரு. நீங்க சொன்ன வாரம் 4 வாரமே இல்ல. சரி. இந்த டான்ஸ்கார பிள்ளை வந்துச்சு அமுல் பேபி. ஆமா. சிவகாமி. ஆமா. அந்த பிள்ளைக்காண்டி 49 வருஷமா ஒரு வாரம் சுமந்துக்கிறீங்க. ஆமா. நீங்க தரவற்ற மாதிரி போறீங்கல்ல. இருக்க வரலாறு பேப்பல குதிரை மட்டும் உத்துறதுக்காகடா. உத்துறதுக்காக குத்துறதுக்காகடா. அகத்திரை அந்த நீ சிரிச்சு போடுவ. போமுண்ட மூலமுக்கு முண்ட சைக்கிள் விடுறதுக்கு அந்த பிள்ளைக்கு அந்த வாரி எதுக்காக? அந்த பிள்ளைக்காண்டி வச்சிருக்கா. அத்து புண்ணு அத்தால அத்துக்கு போகுது. என் மட்டும் தொடர
வேறுமாருக்கு வேறுமாறு கேட்க சொல்லுங்க. ஆமா அண்டை ஒளி சேசி மன கட்டபொம்மன் ராசா ஊமச்சரமக ராசா இவன் தாராளப்படையாளர்கள் மூவரும் வீட்டை கேட்கணும். அந்த ராமதாஸ் மேல்மலையில் வச்சுக்கிட்டு 1000 மயிலுக்கு பறந்த வெள்ளையன். கோபம் வந்துச்சு குடும்ப புடிச்சு கொண்ட நம்ம வழக்கு நடத்திட்டு பாத்துக்கம்மா. இல்லையா நானும் சொல்லிக்கிட்டே வர என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. என்ன சொல்லிவிட்டேன்? 1000 மயிலியா? 1000 மயில். 1000 மயில் ஈல் குண்டியல். ஒரு மயில் இருந்து ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்துக்க செகுல அத்துக்குவேன். சரி நீ பெரிய வீரம் தாண்டா. செத்தவங்க கண்டு ஒரு மாதத்துக்கு அந்த பாதை நடக்க மாட்டேன். 1000 மயிலியா? 1000 மயில். என்னடா பெரிய வம்பு மச்சினாவோட பேசுற? மா மா ஈ எங்க ஈ நிக்குதுடா. இங்காதே சொல்றேன். மா மா ஈ ஈ லூ லூ மயிலூ. ஏண்டா இளம் குடிக்கு பிறந்தவனே நான் இழுத்துக்கிட்டு பேசுறேன். நான் கதையோட சொல்றேன். 1000 மயிலியா? ஆமையா இதெல்லாம் பெரிய வம்பு மச்சினா பேசுறேன். தேவ மச்சரா இந்த வேம்பு மச்சினா பேசக்கூடாது. சுமாரா பிஞ்சு மயிலு 1000 மயிலுக்கு பறந்த வெள்ளையன் என்ன கேட்டான்? கிருஷ்ணன் கேட்டான். அதற்கு மகாராஷ்டிரனை நியமித்தார். வானம் பொழிகிறது, பூமி கிழிகிறது. நிப்பாட்டு. வானம் பொழிகிறது தெரியுது. மழை பெய்கிறது. வானம் பொழியுது சரி. சரி பூமி உங்க அப்பத்தான் நடுவுல பரட்டுன்னு கிராஸா வகையுது. எங்க அப்பத்தா எங்க அப்பத்தா நடுவுல பரட்டுன்னு கிளிய கண்டுதாண்டா. ரெண்டாவது எங்க அப்பன் பரட்டுன்னு வந்திருக்காரு. நம்ம எல்லாம் நாடகத்துக்கு கண்டு வீட்டுல இதே சொல்லி வச்சிருக்காங்க. ஆமா இல்ல பங்காளியே, வானம் பொழியறதா மழை பெய்யறது எல்லாருக்கும் தெரியும். ஆமா அந்த பூமி கிளியறத என்னன்னு கேக்குறாரு. நாளைக்கு நம்ம ஊர்ல அக்கறை மேக்ஸ்ல மழை பெய்யுது. இப்ப வேட்டுமே. இப்ப நாடகம் நாளைக்கு பெய்யுது. வானம் பொழிஞ்சு நாங்க அந்த பூமி கிளியறதுக்கு நாங்க உழுதா அந்த சாவு வரும். சரி இது இப்ப நாங்க உழுதோம்னா அந்த சாவை பார்த்து அடிப்போம். சரி நாங்க நீங்க எந்த சாலை பார்த்து அடிப்பீங்க? இல்ல அந்த காலத்துல உழுதுங்க. அந்த காலத்துல எதுல வச்சு பண்ணுங்க? எது கலப்பதான்? என்ன கலப்ப? கட்டி கலப்ப, மலை கலப்ப. ஏய் நான் சொல்ற கதை வெண்ணெய் அப்ப உள்ள அப்ப உள்ளது என்ன? மலை கலப்ப உள்ளாக கனமா இருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் என்ன கலப்பு வந்துச்சு? ஏய் கொழுவு இருக்கு. கொழுவு தெரியுமா? வெங்காயம் அப்ப சொல்லு கொழுவுண்டு. கொழுவுங்க மலை கலப்பு வச்சுக்குள்ள கனமா இருக்கு. கொழுவு முட்டில கொழுவு இருக்கு. ஆமா இந்த முடிச்சா இருக்கு. ஆமா இந்த தூள் இருக்கா? அதான் தூர் புடுங்க புடுங்க முடியாது. நீளத்துல பாரு. அது ஒண்ணுக்கு ஆகாத கொழுவு. ஆழத்துல ஓட. அது வந்து கீழே தரையை தட்டி சேர்ந்து வாங்க ஒளிஞ்சு வாங்க பாருங்க. அதுதான் உங்க கொழுவு அந்த சின்னது. இன்னைக்கு 5 கலப்ப. இன்னைக்கு இன்னும் சின்ன வண்டி கலப்பு போரு. ரோட்டரி அதை பத்தி இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கேன். போட்டு அடிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். அது மாதிரிதான் நம்ம கலப்ப. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. கொடுத்தவாடன் கிருஷ்ணனை விட்டார். உடனே அந்த வெள்ளையன் பெரிய மகாராஜ முன்னே சொல்லிருக்க அதை பார்த்து இளைய மகாராஜ கோபம் கொண்டு அந்த வெள்ளக்கார பையன் வலதுபட்சத்தை சனக்கன்று வெட்டினார். உடனே அந்த கலவரமும் புரட்சியும் ஏற்பட்டது. இதன் காரணத்தை மனதில் எண்ணிக்கொண்டு தூர்த்தியாக மகாராஷ்டிரனையும் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த விஷயத்தை அறிந்த வெள்ளையத்தவன் வெள்ளையர்களை வெட்டி வீழ்த்தி சிறை பெற்று வருவது அந்த ராமநாதபுரம் சேதுபதி மகள் வெள்ளையம்மாளை சிறையெடுத்து வந்தார். உடனே இருவருக்கும் எத்தனை சிலையில் திருமணத்தை வைத்து பள்ளநாட்டுக்கு அனுப்பினார். அந்த கலவரத்திலும் கல்யாண நிலப்படும் இவன் தானாதிபதியம் மற்றும் மரணம் நூட்டும் இவன் தானாதிபதியவர்கள் வெள்ளையரிடம் சிக்கிக் கொண்டார். அப்படி சிக்கிக் கொண்டவர் வெள்ளையர் முன்னே தப்பிக்க ஒரு கெடுதல் பண்ணி ஒரு யோசனை பண்ணி எத்தனை பண்ணி 250 பண்ணி இருக்கு. சீசன் முடிய போகுது. ஆமா ஐயா எதுவும் உதவி வரலாமான்னு கேக்குறாரு. இன்னொரு 10 நாடுகள் இருக்கு. சரி சீசன் முடிய போகுது. இந்த பள்ளியில பூரா வாரத்துக்கு வர போகுது. யார்கிட்ட? என் பங்காளியை நம்பி தருவேன். மணிமாறன் நம்பி தருவேன். 100 500 ஆக்கி தருவேன். சரி. என் பங்காளி சிவஞானத்தை நம்பி தருவேன். 500 1000 ஆக்கி தருவாப்புல. ஆமா. என் தாளமுறாத என் மாமே ஜெயமணி நம்பி தருவேன். 1000 1500 ஆக்கி தருவாப்புல. நீ என் பங்காளி செலவனக்குமாரு என் பங்காளி என் மகன் ஆமா என் மகன் எனக்கு என் மகனை நம்பி என் மகன் செலவனக்குமார் நம்பி தருவேன் வச்சுக்க. அண்ணா 500 தருவேன். 500 ஒண்ணும் இல்லாம ஆக்கி முடியாது. என்ன செய்வாப்புல? அப்படி தண்ணி அடிக்க காட்டுன்னு ஒண்ணு விட்டு முடியாது. யோசனை பண்ணி அப்படி தப்பிச்சவர் மகாராஷ்டிரம் நிலையிட்டார். தனது மகன் சிவசுப்பிரமணியன் கையாளுகிறாக நெருக்கிட்டார். அதற்கு மகாராஷ்டிரம் விட்டார். மந்திரரை ஏற்கனவே வெள்ளைத்தவனுக்கும் வெள்ளைமார் கடந்த திருமணத்தின் போது அரண்முள்ள நெல்லும் பொண்ணும் தீர்ந்து விட்டது. ஆகையால் ஈஸ்ட் இந்தியன் கிழக்கிந்தியன் திருமணம்
136 கோடி நடித்திருக்கின்றன. போய் வட்டிக்கு நெருக்கிறார்கள். கடலாக கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் திரும்பார்கள் என்று பொறிமுறை செய்துவிட்டார். அதற்கு இளையமலை செய்துவிட்டார். போய் வட்டிக்கு நெருக்கிறார்கள், கடலாக கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் மீறினால் அப்பொருளை சாமர்த்தியமாக கொன்றுவார்கள், ஆனால் வென்றுவார்கள் என்று இருந்தால் தெரிவித்ததாக மந்திரால் எங்களிடம் செய்யப்பட்டனர். அதன் பிரகாரம் 1000 கம்பளம், 100 பரிவாரம், 64 படை வீரர்களும் கல்சல் சென்றோம். வட்டிக்கு நெருக்கட்டும் கேட்பதற்கு எங்களையும் மகாராஷ்டிரவையும் தாறுமாறாக வெளிப்படுத்தி பேசினார்கள். தாறுமாறாக எப்படியா? ஏடிக்கு போட்டியா பேசினார்கள். ஏடிக்கு போட்டினா எப்படி? எங்களுக்கு மகனே பேசினார்கள். ஏடிக்கு போட்டினா எப்படி? அவதூறா பேசினார்கள். அவதூறாண்டா எப்படி? தரக்குறவா பேசினார்கள். தரக்குறவானா எப்படியா? மதிப்பில்லாம பேசினார்கள். மதிப்பில்லாமனா? சும்மாதான் என் வெண்ணெய். ஏன் பங்காளி? என்ன பங்காளி? பெரிய மனுஷன் ஒரு மிருதங்கஸ்ட், அவரை போய் நீங்க வெண்ணெய் கேட்கவும் சங்கடப்படுறாரு பாருங்க. எப்பா உன்னை போய் நான் வெண்ணெய் கேட்பனா? நல்ல மரியாதை இல்ல. வெண்ணெய் உன்னை கேட்பனா? நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். நான் எத்த பக்கம் ஆளு, நீ வெண்ணெய் கேக்குறியா? என்ன அர்த்தத்தை தெரியாம பேசாத. வெண்ணெய்னு ஆறு தெரியுமாடா? அதாவது மாயாவி கண்ணன் வெண்ணெய் திருநாரு. வெண்ணெய் திருநாருடா, நீ கண்ணனுக்கு சமம்டா. அதான வெண்ணெய். அவர் வெண்ணெய் திருநாரு, நீங்க எதுல திருநீங்க? நான் திருடே ஒண்ணு கொண்டு வா, நான் திரி காட்டுறேன். இல்ல இருந்தாலும் நீங்க வெண்ணெய்னு சொல்ல கோவப்படுறாரு. வெண்ணெய் மறுபெயர் என்ன? தமிழ் அகராதியில பதம். பதமான ஆளுன்னு சொல்ல பங்காளி. உன்னை போய் நான் வெண்ணெய் வானாரா? ஏண்டா என் மொசை வெண்ணெய் பதம் 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 அப்ப பதம் பதம். கிரிக்கெட் சச்சின் அடிக்கிறாரு. பதம் அப்பா பதம். பதம் என்ன? உன்னை போய் வெண்ணெய் கேப்பனா? மப்பு அதிகம். ஏண்டா என் மண்டி வெண்ணெய் பதம் அப்பு. ஏண்டா என் விளக்கெண்ணெய் அப்படின்னு கட்டி கொண்டாந்து எங்க பார்த்து கேட்டாங்க. எங்க கோவம் நாங்க மாட்டோம். 3 வாக்கியமா அடித்தோம். ஒன்றும் புரியா அடிச்சே சரி. ஆமா நான் இல்லைன்னு சொல்ல. சரி எங்க மாதிரி ஆளுங்க போய் அடிக்கலாம். கையில்ல கம்புல நீ கையை நினைச்சுக்கிட்டு இப்ப இருக்காது. எதுல அடிக்கிற? இப்ப எதுல அடிக்கிற? மிருதங்கத்துல வாசிக்கிறது. கை எதுல வாசிப்ப? எதுல வாசிப்ப? நீ எதுல பிடிச்சி அடிப்ப? நான் கம்புட்டு அடிப்பேன். கம்புல கம்புதாடா. கையில புடிச்சிட்டு தானே அடிக்கணும். நீ பிடிச்சிட்டு அடிக்கிறியா ஒரு தடவை? அடிச்சு விடுறாடா. நீ போய் அடிச்சுட்டு சொல்றேன். வாடா பிடிச்சிட்டு அடிக்கணும் அடிச்சு விடுறா. அவங்க அடிச்சது சரி. சரி நீங்களுமா போய் அடிச்சீங்க? என் அடியை பத்தி கேட்டு பாரு. உங்க உயரத்துக்கு சிவகாமி கிட்ட நேற்று தங்கச்சி தண்ணியை விட்டு குமுறி அடிச்சிருக்கேன். ஆமா கேமரா ஆஃப் பண்ணியாச்சு. விட்டு அடிக்க ஆரம்பிச்சு வச்சுக்க. சும்மா விழுக்கு விழுக்குல விட்டு அடிக்கிறது. கம்பள ஒரு விளக்கங்க வச்சு அடிப்பேன். அந்த பிள்ளை வாயை திறந்தா வச்சுக்கிட்டு அது அப்பதான் வாயை திறந்து தான் வைக்க முடியும். சரி உருவம் பண்ண என்ன செய்யுது? பங்காளி நீ என்னடா நீ ஏன் கூட உங்களுக்கு பேசிக்கிறீங்க? வாடா என்னை கேள்வி கேட்டால வந்த உடனே 1000 கம்பளம் 100 பரிவாரம். நீ என்னடா வச்சுக்கிறப்ப? மிருதங்க உனக்கு எனக்கு தானே போட்டி. நான் வாயில சொல்றத நீ கையில வாசிக்கணும். ஏய் இந்த சோல் இங்க வச்சுக்கிறாத. நீ அப்புறம் நான் பாட்டு படிச்சா வாசிப்பேன். இதா என்னவா இது பாடம் இருக்குதா? மிருதங்க வாசிக்கிறதுக்கு பாடம் இருக்குதா? பாடம் இங்க பழகுறது. பழகுறதான பழகிட்டானே வந்திருக்கு. பழகுறது வீட்டுல. வீட்டுல வாசிக்க மேடைக்கு வந்தாச்சுன்னா வாசிக்கணும்டா. நான் சொல்றத வாசிக்கிறேன். வெங்காயம் சொல்றத வாசிக்கிறேன். என்ன காடி கேள்வி கேட்டால பரமல வர நீங்க போட்டி வந்துருச்சுல விடக்கூடாது. ஆமா ஆமா வாயில சொல்ற கையில வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன்னு சொல்றேன். சரி நீ வந்து எதுல பெரியாது? நான் எதுல பெரியாது? நாங்க தான் பெரியாது. நாங்க தான் பெரியாது. நாங்க தான் பெரியாது. நீ என்ன எது என்ன இந்ததுக்காக? முள்ளுப்பட்டி முத்தப்பனாக்கர் 300 பேருக்கு படைத்தலைவன் கட்டபொம்மன் நாடு தாய் மாமி பெரியாதுடா. அப்படியே ஒரு 2 ஸ்டெப் தள்ளிவே. மைக்ல பேச. குளத்துல ஆடாட்டம் பார்த்து போற. இதுல சொல்லியே ஏண்டா எனக்கு தான் 8 10 அண்ணன் சசிகாரன் பேசல இறக்கி வச்சிருக்காங்க. இதுல விட்டுக்கிட்டு அதுல பேசினா போட்டியில் வந்து நான் பேசாம விட மாட்டேன். அந்த மைக்கில பேசினேன். சும்மா ஆறுமுகத்தை கொண்டு குனிய சொல்லு ஏறிக்கிட்டு பேசுறேன். சரி நீ என்னை காட்டி 7 அடி வந்தவங்க தானே ஒண்ணு ஒரு போட்டி கூப்பிடுறேன். நான் எப்படி இந்த மைக்கில் நின்று பேசணும்? நீ ஆம்பளை குனியாம வந்து பேசுற விட நான் சொல்ற வாசிடா. தட்டி தகுந்தது தட்டி தகுந்தது தட்டி தகுந்தது தட்டிட்டா தட்டி தகுந்தது தட்டி தகுந்தது தட்டி தகுந்தது தட்டிட்டா. நீ கையில வாசிப்பேன். சரி நீ கையடி விழுந்தியா? மிருதங்கத்துல வாசிக்கிற பேப்பர தட்டி தகுந்தது தட்டி தகுந்தது தட்டி தகுந்தது தட்டிட்டா தலாங்கு தகுந்தது தலாங்கு தகுந்தது தலாங்கு தகுந்தது தட்டி
ஒருத்தன் கட்டிட்டான். இதை சொன்னீங்க எப்படி என்ன வாங்கிக்கிறேன் எங்க வாத்தியார் இதை சொல்லி கொடுத்தாரு. எங்க வாத்தியார் எம்எஸ்பி கலைமை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நீ வாசிடா. இன்ன வரைக்கும் பாடம் சொன்னா ரைட்டுன்னு மரியாதையா வாச்சேன். சரி அப்புறம் திருப்பிக்கு போட்டு என்னமா வடக்கு நக்கம் பழத்துக்கு மயிர் சொல்லிட்டு சொல்ல வாசிடா வெங்காயம். திருப்பி சொல்லுங்க. ஒரு முறை வடக்கு நத்த 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 கட்டிட்டான். இப்ப நான் பாட்டு படிக்கிறேன், அதுக்கு தந்து வாசிக்கிறேன். ஒரு பாட்டு, சின்ன பாட்டு. ஆமா, கட்டிங் பாட்டு. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா. கையை வச்சு போட்டிக்கு போட. அதனால கிரிக்கெட் நாடி எதிர்பார்த்து பிறகு மகாராஷ்டிராவை செஞ்சிருப்போம். ஒரே கிரிக்கெட் நாட்டுக்கு தலைவட்ட நாட்டுக்கு நான் போனேன். குரங்குகள் முருங்குது எங்கால குரங்குகள் முருங்குது. குரங்குகள் முருங்க குளத்துக்கு நான் போனேன். குரங்குகள் முருங்க குளத்துக்கு நான் போனேன். மீன் மோசு மோசுக்குது எங்கால மீன் மோசு மோசுக்குது. மீன் மோசு மோசுக்குது எங்கால மீன் மோசு மோசுக்குது. அதுக்கு தலைவட்ட காட்டுக்கு நான் போனேன். குரங்குகள் முருங்குது எங்கால குரங்குகள் முருங்குது. படைத்தவர்களும் கரிச கொட்டாரத்துக்கு நிர்வாங்க சென்றிருந்தோம். சென்றிருந்த இடத்திலே நடந்ததையும் கேட்டதையும் பெரிய மகாராஜாட்ட எடுத்துவதற்காக பெரிய நாய்க்கர் வந்திருக்காங்க. ஒரே ஏங்கடா வணக்கம்ப்பா. நம்ம என்னடா செப்புறேன்? நீங்க என்ன செப்புறீங்க? ஒரு அரண்மனை தான் போச்சுங்கடா. ஆமா அவ்வே அட்டதான் செப்புறேன். அவ்வே ஒரே பெரிய நாய்க்கரே, நாம 1000 கம்பளம் 100 பை வாரம் 64 படை வீரரும் மந்திரமே கையாளுவதற்காக நெல்வாங்க சிறுவை கொண்டு போனோம். ஆமா. எதுக்கு போனோம்? நெல் வாங்க போனோம். போய் நெல் கேட்டோம். ஆமா. எங்க போய் கேட்டா? ஸ்ரீவைகுண்டத்துல போய் நெல் கேட்டோம். 1000 கம்பளம் 100 பை வாரம் 64 படை வீரர். ஏலே இப்ப என்னடா சொல்லிட்டே? ஓடவளனடா நான் வந்த மாதிரி பேசி போறேன். போடவளன்னு சொன்னானே. போய் வந்து சொல்லவா? சொல்லு. ஒரே நெல் வாங்க போறோம்லப்பா. ஆமாப்பா. அப்ப அலட்டான் செப்பு நீ என்னமா? ஐயா அப்புறம் ஓயாம அதவே சொல்லிட்டு இருக்கா. ஏன்டா உனக்கு ஆம்பள மாதிரி கோவம் வருது? ஐய ஆம்பள இல்லையாவே. ஏய் ஒட்டுமேசா. அடேங்கப்பா இவர் மைமி சொல்லிருந்தா நான் ஒட்டுமேசா. ஒரே நெல் வாங்க போனா. ஆமா. போய் நெல் கேட்டா. ஆமா. எங்க போய் கேட்டா? ஸ்ரீவைகுண்டத்துல 1000 கம்பளம் 100 பை வாரம் 64 படை வீரர்கள் எல்லாரும் போய் நெல் கேட்டா. ஏய் விவரம் தெரிய வேணாமா? எங்க போகணும் தெரிய வேணாமா? நீ கேட்கணும்யா. ஏன்டா நமக்குள்ள சண்டை ஒரு எனக்கு நமக்குள்ள சண்டை வேணாம்டா. நெல் வாங்க போனா. எங்க போனா? சொல்லு. ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டம் போனா. போய் நெல் கேட்டா. தகாத வார்த்தைகள் பேசினாங்க. ஏன் பேசினாங்க? நெல்லுக்கு அவங்க பொண்ணுக்கு பேசினாங்க. 3 வருஷமா அடிச்சான். 3 வாரம் என்ன செத்து போயிட்டாங்க. செத்தா உனக போட பேப்பல நீ எல்லாம் கொண்டாட்டி கட்டி பல்ல ஒட்டி கீழே புண்ணு போட போனது. செத்தா உனக போட கண்டாடிக்கு புள்ள பத்தி 2 ரூபாய்க்கு விட்டவனே 3 வருஷத்துக்கு மூச்சு நின்று வச்சுறா. ஏண்டா அருவாமலைக்கு பிறந்தவனே, கத்திரிக்காய் அறுக்க முடியாம கண்டிப்பா வச்சவனே,
அவங்களுக்கு மூச்சு நின்றா போச்சு. சரி அவங்க படுத்தவங்க எந்திரிக்கலடா. படுத்தவங்க எந்திரிக்க முடியல. கால கொடுமைக்கு புள்ள பட்டு கட்ட வண்டிட்டு போய் வச்சவனே 3 பேருமே செத்து போகலடா, எந்திரிக்க மறுக்கலடா. 3 பேருமே கண்ணை மூடி முடிக்க முடியலடா. போடா குருட்டு கோழி கிளவாணி போல வந்துட்டு மூச்சு நின்று போச்சான். மூச்சு நின்று போகல, அதுவும் போகல. சரி அவங்க பேசவே இல்லை, மூச்சு விடாம படுத்துக்கிட்டாங்க. மூச்சு விடாம படுத்துக்கிறாங்க. போட மாமியா மசித மருமனுக்கு தான் கொடுத்தவன். அத்தாடி வாங்க வாங்க ஒரு கதையத்தான் சொல்றாரு. வாங்க வாங்க சொல்றது அது கூட சொல்லடா. போட கொடு இல்ல குழந்தைய மட்டும் பிடிச்சி கோமணம் கட்டி குடிச்சவனே முட்டு மயிலால இருந்துச்சு. எல்லாம் உள்ள நினைக்கிறேன். 136 நெற்களை மரியாதை ஓட்டப்படாத எழுதிருக்கோம். இது அறிவதற்காக பெரிய மகராட்சி எதிர்பார்ப்பதும் இருக்கிறார்கள். என்ன ஓடும் தெரியவில்லை. அனைத்து சும்மா தேவையில்லாம பேசாத. இது என்ன நாடகம்யா? வீரவாண்டிய கட்டபொம்மன் நாடகம். இந்த நாடகத்துக்கு வந்து நீ எத்தனை வருஷம் ஆச்சு? 32 வருஷம் ஆச்சு. கேட்கலாமா? கேட்கலாம்ல? என்ன கேட்டாருல அண்ணே, நான் உங்களை விட்டு கொடுப்பேன். எங்க அண்ணனை கேட்கும் போது எத்தனை வருஷம் ஆச்சு? 32 வருஷம் ஆச்சு. 35 வருஷமா அந்த கட்டம நாடகத்துல நீங்க நடிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு தனி பாத்திரம் கொடுத்துருக்காங்க. 32. ஆமா. வயசு என்னாச்சு உனக்கு? எனக்கு 49. பூமியில ஏதாவது உண்டு பண்ணிருக்கீங்களா? இருக்கட்டும். சரி, இப்ப இந்த நாடகம் வந்து கட்டபொம்மன் நாடகம். சரி. கட்டபொம்மன் வந்து எந்த வருஷம் பிறந்தாரு? என்னது? கட்டபொம்மன் வந்து எந்த வயசுல பிறந்தாரு? எந்த வருஷம் பிறந்தாரு? அந்த வருஷம் நம்ம இருக்கலடா. 32 வருஷமா என்ன மயிர புடுங்கணும் நீ? 32 வருஷம் என்னமா பண்ண? என்ன பண்ண? என்னைய பண்ண? இப்ப அவர்கிட்ட வடக்கு நத்த கிழக்கு நத்தம்ன்ற என்ன ஒரு மாதிரி முகம் வேர்க்குது. என்ன இங்க என்னைய பாரியா? கேள்வி கேட்ட பயத்துல வேர்க்குதா? வேர்க்குதா? எழுத்து பேசக்கூடாது. கேட்டதுக்கு பதில சொல்லு. வீரவாண்டிய கட்டமகராஜா எந்த வருடம் பிறந்தாரு கேட்கிற? நமது வீரவாண்டிய கட்டமகராஜா பாண்டாளங்குறிச்சியிலே 3/1/1760 திங்கட்கிழமை பிறந்தார். 3/1/1760 திங்கட்கிழமை ஜனவரி 3ஆம் நாள். பொறுப்பேற்றது அவரு. பதவி ஏற்றது எங்க பதவி ஏற்றாரு? அவர் அந்த பதவி ஏற்றது எப்ப? பாண்டாளங்குறிச்சியில எந்த வருடம் வீரவாண்டிய கட்டமகராஜா பதவி ஏற்றாரு? வீரவாண்டிய கட்டமகராஜா பாண்டாளங்குறிச்சியிலே 2/2/1790 30வது வயதில் 47வது தலைமுறையாக பாண்டாளங்குறிச்சியில் பொறுப்பேற்றார். பரவாயில்ல, கைதுக்கு அருமையா சொல்லிட்டாங்க. 47வது தலைமுறையா அவர் பொறுப்பேற்றாருன்னு சொன்னீங்க. அந்த 46 தலைமுறை யாரு? நாங்க 47வது தலைமுறை. அதுல வந்தோடனே உன் காரணத்தை பாக்குறாங்க. உங்க அப்பா பேர் என்ன பேரு? சுப்பிரமணி. சுப்பிரமணி. உங்க அப்பா பார்த்த ஆபீஸ் பேர் என்ன பேரு? மோகன்ராஜ். மோகன்ராஜ். மோகன்ராஜோட அப்பா பேர் என்ன பேரு? ஆறுமுகம். ஆறுமுகத்தோட அப்பா பேர் என்ன பேரு? பழனியாண்டி. பழனியாண்டோட அப்பா பேரு? போடா மயிராண்டியா. உனக்கு அதாவது 4 தலைமுறைக்கு மேல உனக்கு தெரியலையா வெங்காயம்? எனக்கு எப்படி 46 தலைமுறை தெரியும்? அப்புறம் எப்படி இந்த கதை நாடகத்துக்கு நீ வந்தா? இது ஒரு சரித்திர நாடகம். இந்த நாடகத்தை எல்லாம் படிச்சு வரணும்ல. என்ன? ஆமா. அதாவது பாண்டாளங்குறிச்சியில 47வது தலைமுறையாக பொறுப்பேற்றது உண்மைதான். அதற்கு முன்பதாக 46 தலைமுறை யாராவது கேட்கறீங்க? கேட்டுக்கல. ஆந்திராவில் அதாவது ஆந்திராவில் பெண்ணாரில வந்து 22 பேர். ஆந்திராவில் பெண்ணாரில வந்து 22 பேர். 22. பாண்டாளங்குறிச்சிக்கு நம்ம வந்த பொறுப்பாடு 25 பேர். 25 ஒரு 22 7 47. முதலாக மாசி செமினார், பெல்லாரி நாயக்கர், பாஸ்கர கட்டமநாயக்கர், ஒண்டு பொம்மு, செல்ல பொம்மு, கால பொம்மு, பாலபல நாயக்கர், பாரி கட்டமுதுரை, பெரிய பெற்றுத்துறை, சின்ன பெற்று நாயக்கர், சின்ன பாஸ்கர கட்டமநாயக்கர், கெட்டி பொம்முதுரை, சிறு வெள்ளமலை நாயக்கர், சிறு வெள்ளமலை நாயக்கர், சின்ன குமாரசன் நாயக்கர், பால சுப்பிரமணிய கட்டமுதுரை, சூடாமணி கட்டமுதுரை, சுப்பிரமணிய ஜமீன்தார், சின்ன பாண்டிய கட்டமுதுரை, மாசி கட்டபொம்மு, பீமராஜ கட்டமநாயக்கர், சின்ன பீமராஜ கட்டமுதுரை. 22 பேர் பெல்லாரியில. பாண்டாளங்குறிச்சிக்கு வந்த பொறுப்பாடு பாண்டாளன், சின்ன பாண்டாளன்,
ஜெக வீரவனை கட்டுப்பிடிக்கார், திக்கு விஷய கட்டுப்பிடிக்கார், பெரிய வீரவனை கட்டுப்பிடிக்கார், கருத்தையா பாண்டியன், சிவத்தையா பாண்டியன், சின்ன பொம்மையா, குமாரசாமி, பெரிய வீரவனை கட்டுப்பிடிக்கார், சுப்பையா, துரைசிங்கம், மீண்டும் குமாரசாமி, சுப்பிரமணிய கட்டுப்பிடிக்கார், திக்குமணி கட்டுப்பிடிக்கார், தளவாய் குமாரசாமி நாயக்கர், சின்ன திக்கு விஷய கட்டுப்பிடிக்கார், பெரிய மண்ணுதுரை, சின்ன மண்ணு நாயக்கர், சிலம்பு கட்டம்துறை, சின்ன வீமராஜன், ஆடி கட்டம்துறை, முடிசூட கட்டம்துறை, தலைமுழங்க தளவாய் குமாரசாமி நாயக்கர், 47வது வீரவண்டிய கட்டபொம்மன். இந்த நாடகத்துல வந்து கிழக்க வந்தானே உள்ள வாட வருது. ஏன்னா உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஆனா உள்ள கருத்து இருக்கியா, சும்மா சொல்லக்கூடாது. உன்ன மாதிரி வந்தாத்தான் திண்டாத்தான் வந்து அது வழியாது. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். உண்மையா வந்து உண்மையா நீங்க என்ன போட வாடன்னு கூப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மகராஜ் எதுவா சொல்ல முடியாது. கட்டமுறாஜ் எதுவா பிள்ளைங்க கட்டமுறாஜ் முத்தப்ப நாயக்கரே, கோடாங்கி நாயக்கரே, சகலமாக இருக்கின்றீர்களா? தாங்கள் இன்னும் நீடூழி பல்லாண்டு கால வாழ்க வளர்க முத்தப்ப நாயக்கரே. என்ன 32 வருஷமா சொல்றீங்க? ஆமா. கம்பளத்தல்லே வாழ்க வளர்க சொல்றீங்க. சரி. சக்கரை ஆறாலும் காரியம்மன் ஆறாலும் மாரியம்மன் ஆறாலும் நல்லா தாங்க ரெண்டு பேருமே வாழ்றா. சரி. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன குறைதான். தாங்கள் குறைபட்டு வரலாமா? வந்துட்டாங்க. என்ன? வளர முடியலையே. காரணம்? குருத்து பூச்சி விழுந்து போகுது. எதுலங்க? வளர்ச்சியில. தாங்கள் என்ன செய்தீர்கள்? நானும் காலையில பூஞ்சோலையில கட்டிங் சால்வா கட்டிங் அடிச்சா நீ 5000 கட்டின நான் மட்டுமா கட்டினேன்? ஒண்ணும் நான் கூட 5000 ஒன்னொன்னு மெம்பர் கிட்ட காலி பண்ணி கிடக்கு. யார் அது? நிறைய பேர் தமிழகரே சக்கரை இருக்கும்போது தாங்கள் எந்த குறை கொண்டு வராது. ஈடூர் வெள்ளாண்டு கால வாழ்க்கை கலைமகள் ஓகேங்க. தாங்க இருக்கும்போது எங்களுக்கு எந்த குறையும் நேராத மகராஜா. பர சக்கரை எப்போதும் மறந்து கொண்டே இருப்பார். எங்கன்னு மறந்து கொடுப்பார் மகராஜா. தமிழகரே மகராஜா இந்த கபஸ்தத்தை நாம எப்படி வளர்ந்து வந்தோம்? எப்படி மகராஜா? சின்னமல முத்தப்பா நாயக்கரே. அவ்வே 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 வேற ஒண்ணுக்கு இல்லங்க. நீர் கருப்பா ஒண்ணும் இல்லங்க. நம்முடைய குலத்து பெண்கள் ஆசைப்படாத மானகட்ட பண்டையர்கள் வெள்ளையர்கள் மானத்தை இல்லாத
நாட்டுப்பட நாட்டை திறந்து நாடகத்தில் நினைத்து உண்மைங்க. காங்கு தங்கி சாலிக்குளம் பரமி சேத பண்ணவா உண்மை மகாராஜா. சாலிக்குளம் நீர்வளமா நிலவளமா நிறைந்த இடம் நிறைந்த இடம். இங்கே இறங்கி அப்படி தீர்மானித்து ஆடு மணி வைத்து வரும் பொழுது நமது நாட்டாடுவது ஜெகவீர பாண்டியன் ஆமா மகாராஜா. தனக்கு ஆளுநர் மரணத்தை சேர்ந்த பொம்மையினர் பட்டம் கட்டி பட்டம் கட்டி 46 தலைமுறையாக ஆண்டு வந்தார்கள் முன்னோர்கள். நமது முன்னோர்கள். 46 தலைமுறையில் உண்மைங்க. என்னுடைய தாய் ஆர்மாசகம் உண்மைங்க. ஜெகவீர பாண்டியன் பிறந்த என்னை உங்களை 30 வயதில் பட்டம் கொடுத்து இந்த பாண்டியாண்டு வந்தேன். நாங்கள் கொடுத்த பட்டமுங்க. தாங்கள் கொடுத்த பட்டம் நாங்கள் எடுத்து வளர்த்த பிள்ளைங்க. தாங்கள் எடுத்து வளர்த்த பிள்ளை. உங்களை நாங்க போட்டு போட்டு வளர்த்தோம். தோழி மறுபடியுங்க. சிறு வயதா இருக்கும்போதே அப்படி நான் அவ்வளவு கனமா இருந்தேன். மகாராஜா. ஆமா மகாராஜா. அவ்வளவு கனமா இருந்தேன் நானு. மகாராஜா ஓ. எங்க தந்தை யாரு? உங்களை பட்ட தாயார் ஆமா சண்முகனி எங்க ஆறுமுகத்தம்மாள். சண்முகனி என்ற ஆர்வத்தம்மா உங்க தாயாரு எங்க அம்மா உங்களை பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க? என்ன சொன்னாங்க? அண்ணனை முத்தப்ப நகரனே, அண்ணனை கோடாங்கி நகரனே, இந்த குழந்தை நீங்க தான் வளர்த்து தர வேண்டும். யாரு எங்க அம்மாவா? ஆமாங்க. எங்க அம்மாவா? உண்மைங்க. இது என்ன நியாயமா இருக்கு? ஆமா ராஜா. பெத்ததாயி பிள்ளை வளர்க்க முடியாம அது உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்து அது தாங்கள் இருவே எனக்கு தாய் மாமன். உண்மைங்க. தாய் மாமன் கொடுத்தா என்ன சொல்லுவாங்க நாட்டு மக்கள்? எப்படிங்க? மக்கள் ஒரு பிள்ளைய வளர்க்க முடியாம அது உங்க தாய் மாமன் கொடுக்க என்ன ஆம்பளையா அப்படி கேட்க மாட்டாங்களா? ஏன் எங்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்றாங்க? ஏன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. காரணமா? எங்களிடம் நீங்க வளர்ந்தால் வீரத்தோடும் விவேகத்தோடும் வளர்வன் எண்ணத்துல கொடுத்தது உண்மைதாங்க. பலே இருந்த போதும் உங்களுக்கு எல்லா வித்தையும் இருந்தது. ஆமாங்க. கத்தி சண்டை, கம்பு சண்டை, வில்லு யுத்தம், மல்லி யுத்தம், குதிரை யுத்தம், யானை யுத்தம் எல்லாமே நன்றாக தெரியும். உண்மைங்க, உண்மைங்க. எல்லா வித்தைகளும் தெரியும். ஆமாங்க. இருந்த போதிலும் தாய் மாமன் என்ற பயம் ஒன்று இருக்கும். ஒரு நெஞ்சில ஒரு பயம் இருக்குமே. ஆஹா. அப்படின்னு எண்ணத்துல கொடுத்தது உண்மைதான். சரி என்னதான் இருந்தாலும் தாயை புரிஞ்சு ஏற்க யாருக்கு இருக்கதானே செய்யும். அதான உண்மை. அப்ப தாயை புரிஞ்சு ஏற்கத்துல நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வேன்? எந்த நேரமும் வீர் வீர் அழுவீங்க. அதான உண்மை. குவியல் குவியல் அழுவீங்க. தாயை பிரிஞ்ச பிள்ளை ஆமாங்க. தாய் முகத்தை பார்த்தா அழுகாது. உண்மைங்க. உங்க 2 பேரும் முகத்தை பாருங்களேன். ஏன் எங்க பூச்சாண்டிய நாங்க 2 பேரும்? தெய்வீக முகம். உண்மைங்க. உங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது உண்மைங்க. தெய்வீக முகம். அப்ப ஏற்கத்துல அழுதுட்டே இருப்பீங்க. ஆமா. சரி மருமகன் அழுகுறாரு. சரி மருமகனுக்கு ஒருவேளை பசி எடுக்குமோ அப்படின்னு எண்ணத்துல என்ன செய்வாங்க 2 பேரும்? நாங்க உங்களுக்கு பழம் கொடுத்து சத்தமா ஆலயத்துல போட்டு ரெண்டு வாழைப்பழமுங்க. என்ன பழம்? வாழைப்பழமுங்க. என்ன தூக்கி வளர்க்க எனக்கு வயசு என்ன இருக்கு? 1.5 வயசு இருக்குமுங்க. 1.5 வயசுல அந்த குழந்தை பழம் சாப்பிடுமா? நாங்க மகாராஜா மகாராஜா அது மட்டும் 1.5 வயசுல மகாராஜா நாங்க பூஜை இந்த வாழைப்பழத்தை வந்து கொண்டு வந்து வச்சிருப்போம். சரி அப்ப நாங்க பழத்தை சாப்பிடாம உரிப்போம். தாங்கள் உரிப்போம். சரி அப்ப நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. விளையாட்டு பருவம். ஆமாங்க. சின்ன குழந்தை தானே. பழத்தை பார்த்தோன்னே எச்சு ஊரும் உங்களுக்கு. அப்ப நாக்கெல்லாம் சொல்லுவீங்க. ஊரு முடி. சரி மருமகன் பழம் கேட்கறதுக்காக கூடாதுன்னு உங்களுக்கு பழம் கொடுத்து பால் கொடுத்து. அதான் உண்மை. பால் பச்சை குழந்தைக்கு பால் தான் கொடுக்கணும். பால் நாங்களா கொடுத்தோம். பிறகு உங்க மாமியார் பால் கொடுத்தீங்க. இந்த மக்கட்ட கேட்டு பாருங்களேன். பெத்த பிள்ளை பெத்த தாய் தான் பழம் சாப்பிடும். நீங்க சொல்ற வார்த்தை உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா? நீங்க எல்லாம் எனக்கு ஒரு தாய் மாமன். நீங்க நிறுத்தின பால் குடிக்கிறது என்ன தெரிவிக்கிறீங்க? அது 1 நாள் 2 நாள் குடிச்சீங்க. 6 மாசமா விடாம குடிச்சிருக்கீங்க. 6 மாசம் வச்ச வாய் எடுக்கல. ஒரு குழந்தையாகப்பட்டது தாயுடைய மார்பில் என்ன செய்யும்? பசிக்கு பால் சாப்பிடும். ஆமாங்க. வயிறு நெஞ்சு என்ன செய்யும்? அந்த மார்பை விட்டு வளைக்கணும். உண்மைங்க. நீங்க சொல்ற வார்த்தை 6 மாசம் விடாம 6 மாசமா பால் குடி விடாம இருந்தீங்க. உங்க மாமியார் பால் குடிங்க. விடாம என்ன? விடாம மகாராஜா கோச்சுக்கிறாங்க மகாராஜா. தவறா சொல்லல. எங்க சந்தானம் உங்களுக்கு என்ன வேணும்? அத்தை வேணும். ஐக்கிய வேணும். பாருங்க அத்தை. அதாங்க மொய்க்க. அத்தை. இப்ப நாட்டுப்புற பேச்சுல மாமன் அண்ணன்றாங்க. மாமன் அம்மா. இந்த நுப்பை முறம் பாருங்க. ஓஹோ. இந்த நோட்டா முறம் வருங்க. இந்த நுக்கா முறம் வருங்கல்ல. அதே மாதிரி ஐக்கியம் நோய்க்கின்றாங்கல்ல. அத்தை. சரி. அப்ப மாட்டியில பழக்கம் வந்து எங்க சந்தாரம். அப்படி தெரிவிக்கின்றீங்க. ஆமாங்க. சரி. எங்க சந்தாரம் உங்க ஐக்கியம் கொடுப்பாங்க. சரி. அது உங்களுக்கு காய வச்சு கொடுப்பாங்க. ஆமா. பச்சை பாலை கொடுத்தா சளி பிடிச்சிக்கணும். சரி சின்ன குழந்தை. அறியா குழந்தை அதுக்கு என்ன தெரியும்? ஆமாங்க. ஆமா. காய வச்சு கொடுப்பாங்க. சரி. அப்ப காய வைக்கும்போது பால்ல ஆடு விழுந்துடும். சின்ன குழந்தை தொண்டை சிக்கிக்கணும். ஆடு கொடுத்த தொண்டையில சிக்கிக்கணும்னு உங்க மாமியா ஆடைய நீக்கி எந்த ஆடைய? பாலாடி ஆட்டாங்க. பாலாடி நீ கொடுப்பா. அப்படியே அடியில் போட மாட்டீங்க. என்னோட மருமகன் அடியில் போட மாட்டாரு. சரி மருமகன் அழுதுட்டே இருக்காரு. சரி அடியில் போட்டோமே வேடிக்கை காட்டணும்னு வேடிக்கை காட்டுவோம். ஒரு அழுகுற குழந்தை என்ன செய்யணும்? இந்த தெய்வத்தை பாரு, யானையை பாரு, குதிரையை பாரு, மயிலை பாரு சொல்லி வேடிக்கை காமிக்கலாம். இல்லைன்னா ஒரு தாலாட்டு பாட்டு மாதிரி உறங்க வைக்கலாம். காட்டுறது பூராத்தி காட்டணுமே. பூராத்தி வேடிக்கை தான். நீங்க என்ன காட்டுனேன்? நான் வளர்த்த ஆட்டை பாருங்க.
ஆட்டை காட்டுவாரு. ஆட்டை காட்டி அழிக்கணும் போட மாட்டீங்க. அப்ப நான் சொல்ல மருமகளே இந்த நான் வளர்க்குற இந்த மாட்டை பாருங்க மாட்டை காட்டுவேன். அப்படியே நீங்க அழிக்கணும் போட மாட்டீங்க. நான் சொல்லுவேன் நான் பார்த்தா கோழியை பாருங்க அப்படின்னு. கோழி காட்டி அழிக்கணும் போட மாட்டீங்க. என்னடா மகராஜ் மருமகிட்ட ஆட்டை கட்டணுமே மாட்டை காட்டி அழிக்கணும் போட மாட்டாரு. கோழி காட்டி அழிக்கணும் போட மாட்டாரு. விளையாட்டு போறது தானே, அதுக்கு என்ன தெரியும்? ஆமாங்க. சரி, ஒருவேளை இதை காட்டினாலும் போட்டு வரலாம். நான் சொல்ல போறது அப்பதான் சொல்ல மருமகளே இந்த நான் வளர்க்குற என் குஞ்ச பாருங்க. கோழி குஞ்சுங்க அது உங்களுக்கு கருத்த குஞ்சுல நல்லா பிடிக்கும். கருத்த குஞ்சு இந்த கருத்து குஞ்சை காட்டுவோமா? நீங்க அரியா போடுவோம்ல குஞ்சை பார்த்தோன்னு குஞ்சை கருத்தை பிடிப்பீங்க. அந்த குஞ்சை என்ன செய்யும்? அப்படியே அடிக்கணும் போட மாட்டீங்க. அப்பதான் சொல்லிட்டு மருமகிட்ட அதிகம் குஞ்சை கொடுக்க கூடாது. இது பிடி குஞ்சா போயிடும். நீங்க என்னைக்கு குஞ்சை கொடுத்தீங்களா நிறைவேற்றம் பார்க்கறது வாழ்க்கை பார்க்க மாட்டேங்குது. காரணம் கருத்தேற்றம் கொஞ்சம் மாதிரி போயிடுச்சு. ரொம்ப சிரிச்ச முகத்தோடு இருக்கின்றீர்கள். சிரிச்ச முகத்தோடு இருக்கின்றீர்கள். நெஞ்சை நிமிர்த்தி 2 நாள் கையோட்டி போர்க்கொடுத்து நிற்கின்றது தமிழாய்க்கிறேன். இப்படி எல்லாமே என்னை வளர்த்தோட சமயத்தில் இந்த பல்பை கண்டுபிடிச்சது யாரு? வெள்ளக்காரங்க. அவருடைய பேர் என்ன? தாமஸ் ஆல்வா எடிசன். எடிசன். வெள்ளக்காரங்க கண்டுபிடிச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம நாட்டுல இருக்க கூடாது. சரி, கண்டுபிடிச்சவனா வெள்ளக்காரனா இருக்கலாம். ஆமா ராஜா. விலை கொடுத்து வாங்கினது ராஜா கண்டுபிடிச்சவன வெள்ளக்காரங்க இருக்கலாம். ஆமா. காசு கொடுத்து வாங்கினது யாரு? யாரு? நம்ம அண்ணே என்எஸ்பி. அண்ணே அதெல்லாம் உடைக்க மாட்டோம்ங்க. ஆமாங்க. அப்படி அடிச்சு வைக்க இருட்டாவில் இருக்கு. இப்பதானே மகாராஷ்டிரா பல்பு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா. இந்த 40-50 வருஷம் முன்னாடி பல்பு கண்டுபிடிச்சாங்க. இல்லையே. நானும் ரெண்டுக்கும் தீ வட்டி. சரி. அப்புறம் மெட்மாஸ் லைட். அப்புறம் குண்டு பல்பு. அதுக்கு மேல வெளிச்சம் பத்தலையா? பத்தலையா? இவன் தலையில தீய வைப்பான். காசு சேர்த்து கன்னியாகுமரியில் கட்டவும் பேர்த்த கலந்த படைவுக்காக மறுத்தார். என்னுடைய தம்பி ஊம்பத்திரை பாண்டியன் பேர் வரைத்தான். இந்த பூமி ரத்தம் பூமி மறுத்தார். அகப்பன் கொட்டையில் பார்த்து வம்சத்தில் பிறந்த மகதூர் மாதவனை தான் விரைத்தார். கேட்பம் கிடைக்கப்படும். அடே அண்ணன் தாய்மனை ஆண்டு கட்டுமனே கேட்ட மடியனை கேளு. ஏண்டா மானம் கட்ட மக்குவாயா? சும்மார பாக்கட்ட மக்குவாயா? அந்த வெள்ளக்காரங்க மகாராஜா சிங்கத்திற்கு முன்னின்று நல்வடி ஒருத்த வச்சமா அறிவடிமா பின் பாய்ப்பா புறமது காட்டுமா. அதுதான் அன்றுமுறை இன்றுமுறை இனிமே நடக்க போவதுமில்ல மகாராஜா. எப்போதும் நடக்க போதும். அவனால் இந்த உடல் ரத்தம் இருப்பது உலக மக்களுக்கு என்ன பண்ணுது? நாட்டு மக்களுக்காக உலக மக்களுக்காக எப்போதும் மறுபடியும் என்றைக்கும் வாழும் புத்தகம் யாவரும் இருக்கட்டும். இன்னைக்கு உயிரே வளர்ந்தாரி எங்க உயிர் வளர்ந்தாரி இல்ல எங்க 2 வாக்கு மயிர் வளர்ந்தாரி. ரெண்டு வேளை பார்க்க மாட்டோம்ங்க. அதுல என்ன படம் இருக்குது? உயிரை மயிரா நினைக்கிறோம்ங்க. எப்படி மகாராஜா உலகத்துல மன்னிச்சிங்க ஒண்ணு இந்த மயிர் ஒண்ணுதாங்க. இந்த மயிருக்கு பல பேருக்கு உண்டு மகாராஜா. ஆமாங்க. பெண்கள் இதே முடி இது வரைக்கும் தொகுட்டுதான் பேர் கூந்தல். அது ஒரு மயிர் தாங்க. அதே கூந்தல் அள்ளி சொல்லி கொண்டே போட்டால் அது பேர் கொண்டை மயிர். அது ஒரு மயிர் தாங்க. எங்க பங்காளி இங்க 4 மணி பங்கு அது ஒரு மயிர் தாங்க. இது புருவ மயிர், இது விழி மயிர், இது மீச மயிர், இது தாடி மயிர், இது நெஞ்சு மயிர். வெள்ளக்காரங்க அந்த மசத்துக்கு இருந்த போதிலும் ஆகிய கப்பலங்கள் வைவாரம் 64 பட பெண்களும் நமது பிள்ளைகள் கால்வருக்கு வட்டிக்காத படத்துகள் நிலைச்சல் அனுப்பி வைத்தோமே. நெல் வாங்க வந்து விட்டீர்கள். நடந்த பிறந்தாலும் வரவாய் சொல்லுகளை பார்க்கலாம். மகாராஜா தாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் இங்கிருந்து எட்டாவது மேய்த்து கொண்டிருந்த 800 பள்ளமாற்றி மந்திரார் பற்றி சொன்னாருங்க. அப்படி சொல்லுங்கள் மாடலை பத்தி சென்றீர்களா? அப்பதான் மகாராஜா மந்திரார் ஏனென்றால் அவருக்கு நமக்கு ஏற்கனவே வகை இருக்கிறது. அப்படிப்பட்ட மாடலை பத்தி சொல்லலாமா? அப்பதான் மகாராஜா மந்திரார் பற்றி நாங்கள் கேட்டோம். ஏயா நம்மளுக்கு எட்டாவது பழுக்கும் ஏற்கனவே பகையா இருக்கு. எட்டப்பழுக்கு சொந்தமான மாட்டுகளை ஓட்ட சொல்றீங்களே என்னையா காரணம் காட்டும். அதற்கு என்ன தெரிவித்தார்? அனுமன் மந்திரி அறிவித்தார். சமர்த்தங்களை நெற்றியில் தலைவர் சுமந்து கொண்டு வர முடியாது. வெகு தொலைவில் இருக்கும் காரணத்தினால் பொலிமாட்டுடன் கட்டி கொண்டு வரும்படி தெரிவித்தார். அதன் பிரகாரம் ஏற்க அறியரங்கம் ஏற்க அறியரங்கம் ஏற்க அறியரங்கம் செம்மான் கோயம்புத்தூர்கிட்ட போனோமுங்க. போன இடத்தில் போனோம்லடா வந்தீங்கள உனக்கு தெரியுமில்ல ஏகேகே அரியங்கம்னு செம்மாங்க பாட்டு பாடிட்டே ஓட்டு போனாங்க. அதுக்கு மேல எனக்கு தெரியாது. போனவங்க ஓட்டிட்டு போன 800 மாசத்துல
ஒரு மாட்டை மட்டும் காணோம். எங்கே போச்சு? என்னடா சுத்தி முத்தி பாக்குறான், அந்த மாடு ஒரு மாட்டை மட்டும் காணோம். ஏய், அந்த மாடு எங்கடா போச்சு? இன்னும் போறாச்சா? அங்க எல்லோரும் பள்ளமாட்டி மத்திக்கு போறாச்சா? போன இடத்தில் அங்க முதல் கோட்டை வசதியில் வேலைக்கு சமமான வேளாண்மை வீரர் கலந்து குடிமரப்படுத்தினாரு. அது என்ன கனத்த போதை? மூணு சாப்பிட்டு வருவாங்க. என்ன கல்லு, சாராயம், கஞ்சா. தாங்களுக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு பாருங்க பூரா வழியை வச்சு படுத்துருங்க. வாணிய வேளாண்மை வந்து எங்களுக்கு பேராண்டி முறை ஆமா. ஒரே வேளாண்டி போறாச்சா? கோட்டை வசனங்க கோட்டை வாசல். நம்ம வாசல எந்திரியாரு சொல்லுங்க. சரி. வேளாண்டி வீரர் எந்திரிச்சாருங்க. சுத்தி முத்தி பார்த்தாரு. ரெண்டையும் பிடிச்சு கட்டுக்கினாரு. கல்லு ரெண்டையுமுங்க மறுபடியும் சொல்லுங்க பார்த்துக்கிட்டாருங்க. காரணம் அந்த அளவுக்கு அதிகமா மனிதர்கள் வருவாங்க. ஓ மறுபடியும் இருக்கிற ஒரே வேளாண்டி எங்கிட்ட பண்ண ஐயா கேட்கிறா அவர்கள் போகடா மயிலாண்டிகளா. எங்கள் வீரப்பட்டு கபத்தா தாவல் கிட்ட மான கட்ட மணிகள் தாங்கள் ஏன் பொறுமை? பிறகு அப்பதான் தெரிவித்தா ஒரே வேளாண்டி எங்கிட்ட பண்ண ஐயாண்டி நாங்கள் யாரும் நினைச்சோம் கண்டுபிடிக்கிற ஜீவனாந்தாலும் கமலத்தார் வாக்கு கொள்ளாதது தொண்டைக்கிற ஜீவனாந்தாலும் தோட்டத்துக்கு வாக்கு கொள்ளாதது நாங்கள் ராட்டுக்குள்ள கம்பளம் கரும்பு பொறுமலை பேசல் சொல்லுங்க. ராஜாவோட கம்பளம் தெரிவித்தீர்கள். அப்பதான் என்ன வந்தாலும் கேட்டாருங்க. அதற்கு தகவல் என்ன தெரிவித்தீர்கள்? கேட்டாங்கல்ல கம்பளம் முடி சொன்னோன்னே, கம்பளம்னா உங்களை என்னடா சம்பளம் பண்ணுவீங்க? யார் கொடுக்கார் சம்பளம்? மான கட்ட மணி நமக்கு சம்மதித்தார்கள். பிறகு என்ன தெரிவித்தீர்கள்? நாங்க எதுவும் சொல்லி பார்த்து மகாராஜா வேளாண் மேல தகாத வார்த்தையில பேசினாருங்க. ஓ. அப்பதான் மகாராஜா எங்க ரெண்டு வார்த்தையுமே சின்ன வீரன் தாங்க. வேயில வந்து நானும் வந்து பூந்துட்ட மகாராஜா 1000 கம்பளம் அந்த ஆளுக்கு ஒரு அடிச்ச வேளாண்டிய வேளாண்டி சத்து போயவு ஒரு மனிதரை கொண்டு விட்டு எவ்வளவு சாதாரணமாக தெரிவிக்கிறீங்களே. கொண்டதுங்க அடிச்சு செத்து போட்டாரு. செத்தாரு ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்லிட்டாங்கல்ல. என்ன சொல்லணும்? நான் தாக போறேன் அப்படின்னு அதே மாதிரி கல்விக்கு சமமான கருப்பு தேவைங்க கருப்பணத்தவர் அவருக்கு சொல்லி பார்த்தா ஒரே கருப்புனா எல்லா நாட்டிலும் விதி வந்து சாகுறாங்க. எல்லா நாட்டிலும் விதி வந்து சாகுறாங்க. எங்க கிட்ட ஊமக்குத்து வாங்கி கொண்டு ஓடி படிக்கிறாங்க. அது என்ன ஊமக்குத்து? காயா படம் சொல்லு எப்படி? இதுக்கு மேல குத்துல உள்ள முடியணும். வேண்டா எங்களை மன்னிக்க போறாங்க. பேங்கை சமண வேளாண்டி கடிச்சட கருப்பணத்தவர் படகை சமண பாண்டியவர் பட்ட இந்த 126 பட்டி ரெண்டும் இதற்கெல்லாம் காரணம் நம்ம தானாளி பிள்ளைங்க. தாங்கள் யார் வேறு போகும்போது என்ன தெரிவித்து அனுப்பிடும் 12 பேர் வட்டிக்கு நெடுக்கல்கள் கொடுத்தால் வாங்கிவாங்க நீங்கள் திரும்பி வாழ்ந்தால் தெரிவித்தேன் தவிர இப்படி கொன்று குவித்துக் கொள்ள தெரியுங்களா? நியாயமா உங்களுக்கு? மன்னிக்க போறாங்க. இதற்கெல்லாம் காரணம் நம்ம அருள்மணி மந்திரியார் தான் போறாங்க. தாங்கள் தெரிவித்தீர்களாம் போய் வட்டிக்கு நெடுக்கல்கள் கடனாளி கல்கள் கொடுத்தால் வந்தால் கொடுக்காவிட்டால் திரும்பி வாருங்கள் என்று தாங்கள் தெரிவித்தீர்களாம். நான் தெரிவித்து அனுப்பினேன். நமது இளைய மகாராஜா தெரிவித்தார்கள். என் தம்பி என்ன தெரிவித்தார்? போய் வட்டிக்கு நெடுக்கல்கள் கேளுங்கள். கடனாளி கல்கள் கொடுத்தால் வந்தால் கொடுக்காவிட்டால் மீறினார் அப்பொருளை சாமர்த்தியமாக கொண்டு வாருங்கள் அதை வென்றுவார்கள் என்று இருதால் பிறகு தெரிவித்ததாக அப்படின்னு மந்திரியார் தான் மகாராஜா தெரிவித்தார். தாங்கள் நம்பி விட்டீர்கள். என் தம்பி ஒரு காலம் தெரிவித்திருக்க மாட்டார். நடக்க வரை கொண்டு அரண்மனை சென்று நான் நடக்கிறதாக தம்பி ஊமத்திரை பண்ணி சீக்கிரம் அழைத்த வாரம் மட்டும் யோசிக்கலாம். சென்று வருங்க. சக்கரை சத்தியமா சக்கரை சத்தியமாக ஒரு முக்கியமான விவரத்தை இன்னைக்குதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தெரிவிக்கல பார்க்கலாம். இப்ப நாங்க சொல்ல போற விஷயத்தை இதனால் வரையில் உங்களுக்கு யாருக்குமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி என்ன வார்த்தை? சொல்ல போறோமுங்க. தெரிவிங்கள். இந்திய அமெரிக்காவை கண்டு பயந்த நாடுகள் யாராலும் ஓஹோ அமெரிக்காவை கண்டு பயந்த நாடுகள் யாராலும் அந்த அமெரிக்காவை இந்தியா பார்த்து பயந்தாலும் யாரால? நம்ம முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஐயா அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி என்னதான் வார்த்தை? சொல்ல போறோமுங்க. தெரிவிங்க. கவியரசி கண்ணதாசன் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓஹோ சொல்ல போறோங்க. அப்பேற்பட்ட வார்த்தையாது? ஆமாங்க. தெரிவிங்க. பட்டுக்கோட்டை அந்த பாட்டுக்கோட்டை கல்யாணத்தின் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன விஷயம்? சொல்ல போறோமுங்க. தெரிவிங்க. கவிஞர் வைரமுத்து கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓஹோ சொல்ல போறோங்க. தெரிவிங்கள். கவிஞர் வாலி கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி என்னதான் விஷயம்? சொல்ல போறோமுங்க. தெரிவிங்களே பார்க்கலாம். சொல்லுவாங்க. தெரிவிங்கள். பெரிய பெரிய மகான்களே ஒண்ணும் சொல்லல. நான் என்னத்த சொல்ல போறேன்? சிறந்த முறையில் ராஜ நடிகர் அன்பு மாமா வீரபாண்டிய கட்டபொம்மா நடித்துக் கொண்டிருக்கும் நாளூரைச் சேர்ந்த ஏ ராஜேந்திரன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக விழா குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எங்கள் அனைவருக்கு பொன்னாடு பற்றி கௌரவப்படுத்திய இந்த விழா கமிட்டியர்களுக்கும் நாடக அமைப்பாளர் அண்ணன் நாகராஜன் அண்ணன் அவர்களுக்கும் அண்ணா குடும்பத்தார் கலைஞர் சார்பிலே நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். இவர் அங்க மேடையில் ஆறுமணி இசை அரசு மணிமாறன் அவர்களுக்கு
தம்பி இதை பார்த்து நம்ம யோசிக்கின்றேன்